Taste the Daily. இந்த பகுதி வேளாண்மையும் நெசவும் சார்ந்த தொகுதி திருவிடைமருதூர் தொகுதி. இந்த தொகுதியில வேளாண் பெருமக்கள் நிறைந்து வாழ்றாங்க, நெசவாளர் பெருமக்கள் நிறைந்து வாழ்றாங்க. இரண்டு மக்களும் சிறப்பா வாழ்ந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. விவசாயிகளுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து கொடுத்தோம். அதே மாதிரி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில நிறைய உதவிகளை செஞ்சோம். ஆக இருதரப்பு மக்களையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு விவசாயிகள் எடுத்துக்கொண்டா விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு தங்குதடை இல்லாம தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில கடன் உதவி வழங்கப்பட்டது. இன்றைய தினம் விவசாயிகள் உரிய நேரத்தில் சாகுபடி செய்ய முடியாத நிலைமை. இன்றைக்கு தொடக்க வேளாண்மை வங்கியில கடன் பெறுவதில் பல்வேறு சிக்கல் இருப்பதாக காலையில் நடந்த விவசாய ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிச்சாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அந்த சிக்கல் இல்லாம எளிமையா தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில விவசாயிகள் கடன் பெற முடியும். அதோட விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை உரிய நேரத்தில் விற்பனை செய்ய முடியல. அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் காத்து கிடைக்க வேண்டிய அவல நிலை விவசாயிக்கு ஏற்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது எந்த நேரத்தில் நேரடி நெல் கொள்முதலுக்கு நிலையத்துக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொண்டு போனாலும் உடனுக்குடன் நெல்லை கொள்முதல் செஞ்சு உரிய பணத்தை வங்கியிலே செலுத்தப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைய தினம் காலையில் பத்திரிகையில் பார்த்தேன், 18,000 நெல் மூட்டைகள் இன்றைக்கு அரசு நேரடி கொள்முதல் கொண்டு போய் அங்க கொள்முதல் செய்யாம அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. மழை பெய்கின்ற சூழ்நிலை, மழை வந்தா அத்தனை நெல் மூட்டைகளும் நனைஞ்சு நெல்மணிகள் முளைத்து வீணாகும். ஆனா இந்த ஆட்சியாளருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஆகவே நாட்டு மக்களை பார்ப்பதில்லை, விவசாயிகளை பார்க்கல. விவசாய தொழிலாளிகள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். இன்றைக்கு அதே நேரத்தில் இன்றைக்கு விவசாய தொழிலாளிகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள் அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விட்டு கடமட வரைக்கும் தண்ணி போகலின்னு காலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாயி தெரிவிச்சாங்க. அதிமுக ஆட்சியில எல்லா கால்வாயிலும் சரியான முறையில் தூர்வாரப்பட்டு மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் உரிய காலத்தில் கடைமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு கூட தண்ணி போய் சேரும். அப்படி ஒரு நிர்வாகம் திறமைமிக்க அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, விவசாயத்துக்கு தேவையான உரம் உரிய நேரத்தில் கிடப்பதில்லை. அதே போல விவசாயிகள் பம்பு செட்டு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் மின் மோட்டரை இயக்கலாம். எல்லா வசதி செஞ்சு கொடுத்தோம். அதற்கு மேல இயற்கை சீற்றம் அப்படி வருகின்ற பொழுது விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறது. அப்படி சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை அதிகமாக பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எப்பொழுதும் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஓடோடி வந்து உதவி செஞ்ச ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் இந்த பகுதியில் வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க. ஆனா 3 ஆண்டு காலமாக குறுவை சாகுபடி பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் இடம்பெறல. கடந்த 2 ஆண்டுக்கு முந்தி உரிய நேரத்தில் தண்ணி வராத சூழ்நிலை ஏற்பட்டு கடைசி நேரத்தில் நெல் விளைச்சிக்கு அறுவடை ஆகின்ற பொழுது தண்ணி இல்லாம காய்ந்து சேதமடைந்து பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காரணத்தினால அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு உரிய நேரத்தில் இழப்பீட்டு தொகை பெற்றது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குறுவை சாகுபடி தொகுப்பு, சம்பா தொகுப்பு எல்லாமே கொடுத்தோம். இன்னைக்கு இந்த ஏரிகள் நிறைந்த பகுதி, இன்றைக்கு விவசாயி நிறைந்த பகுதி. உரிய நேரத்தில் சாகுபடி செய்ய வேண்டும். சில நேரத்தில்
தண்ணீர் பிரச்சனை வந்துருது. அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். ஏரி குளம் குட்டை அத்தனையும் தூர்வாரப்பட்டது. வண்டல் மண் இலவசமா விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் அந்த ஏரியில தேக்குனாங்க, குளம் குட்டையில தேக்குனாங்க. மண்டல் மண் விவசாயி இலவசமா அள்ளிட்டு போய் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி தேவையா? விவசாயிகளுடைய விரோத ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு டெல்டா மாவட்ட பல பகுதியில் இன்றைக்கு கோயில் நிலத்தில் பல பேர் பல ஆண்டுகளாக வசித்து வராங்க. அப்படி வசித்து வருகின்ற வீட்டு மனையை அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை அண்ணா திமுக அரசு எடுத்தது. அந்த வீட்டு மனையினுடைய மதிப்பிட கணக்கிட்டு அதை அரசாங்கமே செலுத்தி ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டும். அப்படி ஒரு திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கும்போது அறிவிச்சேன். ஆனா சில பேர் நீதிமன்றத்தில் போய் தடையாணை வாங்கிட்டாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களோட துணையோட மலரும். அந்த கோயில் நிலையத்தில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றவர்கள் அந்த வீட்டு மனை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு உண்டான நடவடிக்கையை அண்ணா திமுக அரசு எடுக்கும். அதே போல நெசவாளர்கள், இன்னைக்கு நெசவாளர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். விலையெல்லாம் மின்சாரம், கைத்தறி 200, விசைத்தறி 750. நெசவாளர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அதே நேரத்தில் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரக மாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற சுமார் 120 கோடி மானியம் டிசைன் செய்து கொடுத்தோம். அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு அதையெல்லாம் விற்பனையாகாமல் தேங்கி இருந்தது. கைத்தறி நெசவாளர் இடத்துல கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு துணி, கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு விற்பனை ஆகாமல் இருக்குது. மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். அந்த கைத்தறி நெசவாளுடைய துணி முழுவதும் விற்பனை செய்வதற்கு 300 கோடி ரூபாய் மானியம் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நூலின் விலையை ஸ்திரப்படுத்த 60S கோம்பு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு 6 கூட்டுறவு நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்த மற்றும் இயந்திர திறனை மேம்படுத்த நிதி வழங்கப்பட்டது. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைப்பு ஜவுளி கொள்கை 2019 அண்ணா திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை சுமார் 2 கோடி ரூபாய் நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி அரசின் சார்பாக நடத்தப்பட்டது. சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளர்களுக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை ஏற்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எவ்வளவுதையும் நெசவாளர் கழிச்சா. நெசவாளர்கள் ஒரு கடுமையான தொழில். அவர்களை போய் பார்த்துட்டு வந்த நேரில் என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலையும் நெசவாளர்கள் அதிகமாக நிறைந்த பகுதி. அவரோடு நான் எப்பொழுதும் பழகி கொண்டிருக்கின்றேன். அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்த காரணத்தினால்தான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 300 கோடி ரூபாய் இந்த கைத்தறி விற்பனை செய்வதற்கு மானியம் கொடுத்தோம். இன்றைய அரசாங்கம் மானியத்தை நிறுத்தப்பட்டதாக நான் அங்கே நிறைய போய் பார்க்கின்ற பொழுது நெசவாளர் குறிப்பிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இரண்டாவது, அந்த ஜவுளி கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்படும், ரிபேட் தள்ளுபடி வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சி நெசவாளர்களை வாழ வைக்கின்ற அரசாக இருக்கும் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கும். அண்ணா திமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில இன்றைக்கு பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபாய், இன்றைக்கு 72 ரூபாய், 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபாய், திமுக ஆட்சியில் இன்றைய தினம் 48 ரூபாய், 1 கிலோவுக்கு 18 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 190 ரூபாய்க்கு வித்திருக்குது. 1 லிட்டருக்கு 60 ரூபாய் அதிகம். நல்லெண்ணெய் 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 400.
விலை உயர்வு 150. துவரம்பருப்பு 1 கிலோ 74, திமுக ஆட்சியில் 130, 1 கிலோ 56 ரூபாய் அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79, திமுக ஆட்சியில் 120, 1 கிலோ 41. இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி மக்கள் வாழ முடியும்? இன்றைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் துன்பத்திலே வேதனையில இருக்கின்ற நிலை திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது விலை கட்டுப்பாடோடு மக்களுக்கு தேவையான அளவிற்கு விலைவாசி குறைக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதேபோல கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு வீடு கட்டணும்னா கட்டுறதெல்லாம் இயலாத காரியம் திமுக ஆட்சியில். ஏன்னா ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000, இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி அண்ணா திமுக இப்ப 4500 ரூபாய்க்கு விற்கிது ஒரு யூனிட். ஒரு டன் கம்பி 40000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைக்கு 70000 ரூபாய். ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்தது 10 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்ல 240, இப்ப 350 ரூபா. அப்ப ஏழை மக்கள் வீடு கட்டுவதற்காக ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஏதாவது வீடு கட்ட முடியுமா? இவ்வளவு உயர்ந்திருக்கு, கட்டுமான கூடிய விலை உயர்ந்திருக்குது, வீடு கட்ட முடியுமா? அதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாக அதிமுக அரசு இருக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல இன்றைக்கு இதெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி, கூலி தொழிலாளி, அவருடைய குழந்தைகள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடுவதை கொண்டாந்து அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு 2818 பேர் மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. 1 ரூபாய் செலவு இல்லாம. நெசவாளருடைய குழந்தை, விவசாயியுடைய குழந்தை, விவசாயி தொழிலாளிகள் குழந்தை, மூட்டை தூக்கின்ற குழந்தை, சலவை தொழிலாளி குழந்தை, இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்தவர்கள் 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு 1 ரூபாய் கல்வி கட்டணம் இல்லாம மருத்துவ கல்வி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது கொண்டாந்துருக்கிறீங்களா? எதுவுமே இல்ல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமா திருமணம் தடைபடுகிறது. அம்மா என்னன்னாங்க, அந்த குடும்பத்தில் அரசாங்கத்தின் சார்பாக உதவி செஞ்சு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் நடைபெற வேண்டும். அதற்காக 25000 ரூபாய் 50000 ரூபாய் கொடுத்தோம். பவுன் 70 ரூபாய் 70000. இன்னைக்கு தாலிக்கு தங்கத்துக்கு ஒரு பவுன் 70000. அதையும் நிறுத்திட்டீங்க. மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான கல்வி, விஞ்ஞான கல்வி, அந்த கல்வி அரசு பள்ளிக்கூட படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தோம். 52,35,000 பேர் கொடுத்தோம். 7300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது கண்ணுறுத்தி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற கல்வியில கூட அரசியல் செய்கின்ற அரசு இந்த அரசு அந்த லேப்டாப் கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் 2026 அமையும். மீண்டும் இந்த நிறுத்தப்பட்ட லேப்டாப் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கும். அதோட இன்றைய தினம் ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எதுவுமே செய்யல, அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் இருண்ட ஆட்சின்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2020 வரைக்கும் நீங்க எண்ணி பாருங்க, எத்தனை கல்லூரியில கொடுத்திருக்கிறோம். மருத்துவ கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவ கல்லூரி, கால்நடை பூங்கா, ITI, இப்படி ஏராளமான கல்வி கொடுத்து அதிகமான பேர் பட்டப்படிப்பு குறைந்த கட்டணத்தில் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு படிச்சிருக்கிறார். மறுக்க முடியுமா? ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஏதோ சொல்லி மக்களை குழப்ப பார்க்கிறாங்க. வருகின்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல், எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்ன தப்பு? நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களா? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்கல்ல,
2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சாங்கல்ல, அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. ஆக இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு மடைமாற்றம் செய்து மக்களை குழப்பி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செயல்படுகின்ற ஒரு வித்தை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி என்பது மக்கள் ஆட்சி, மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஆட்சியாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வருவார். உங்களுடன் ஸ்டாலின் வீடு வீடா இந்த அட்டை எடுத்துட்டு வருவாங்க. இதுல என்னன்னா 46 பிரச்சனை வேற கிழிஞ்சு போச்சு. ஸ்டாலின் ஆட்சி பிடித்தா இருக்க மாட்டேங்குது. 46 கோரிக்கை அடங்கிய மனு கூட கொடுத்து, இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த அதிகாரி சொன்னா அவர் 45 நாள்ல தீர்த்து வைப்பாராம். ஏங்க இது நடக்கிற காரியமா? சரி, 4 வருஷமா என்ன பண்ணீங்க? 4 ஆண்டு காலமா இந்த 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் மக்களை பத்தி கவலைப்படல? அடுத்த வருஷம் தேர்தல் வர இருக்குது. அதனால இப்படி மக்களை ஏமாற்றி தந்திர மாடல் அரசாங்கம் வாக்குகளை பெறுவதற்காக வீடு வீடா வர இருக்கிறாங்க. உஷாரா இருங்க. இன்னொன்றையும் சொல்றேன், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் இதே மாதிரி ஊரூரா போய் மக்களை அழைச்சு அந்த ஒரு திட்டல அமர்ந்துகிட்டு மக்களை முன்னாடி அமர வச்சு மக்களிடத்துல, மக்களே உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்ததையும் சீலை ஓட்டிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்த்து வைப்பினார். அப்புறம் எதுக்கு இந்த நோட்டீஸ்? ஏற்கனவே மனு போட்டாச்சு இல்ல, எதுக்கு மீண்டும் மக்களை ஏமாற்றுறீங்க? ஆக திரு ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். திருவிடைமதுரை சட்டமன்றத்தில் திருபுவனத்தில் பார்க்கும்போது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டா இது வெற்றி விழா கூட்டமா பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக மக்களோட ஆட்சி அகற்றப்படும். 2026 தேர்தல் உங்களுடைய ஆதரவோடு என்று நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. நன்றி, வணக்கம்.